அதன் பாதுகாப்பிற்காக முன்னெப்போதும் இல்லாத வகையில் பதிலளிக்கும் என எச்சரித்துள்ளது. அமெரிக்காவின் அச்சுறுத்தல்களுக்கு மத்தியில் ஈரான் இந்த எச்சரிக்கையை வெளியிட்டுள்ளது. ஈரானின் அணுசக்தி திட்டம் தொடர்பான ஒப்பந்தம் அல்லது பேச்சுவார்த்தைகளுக்கான நேரம் குறைந்து கொண்டு செல்வதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். இந்த நிலையில் அமெரிக்க கடற்படையின் ஒரு பெரிய போர்க்கப்பல் மிகுந்த உற்சாகத்துடனும் உறுதியுடனும் ஈரானை நோக்கி வேகமாக வருவதாகவும் ட்ரம்ப் எச்சரித்துள்ளார். இந்த அறிக்கைக்கு பதிலளிக்கும் விதமாக பரஸ்பர மரியாதை மற்றும் நலன்களின் அடிப்படையில் ஒரு உரையாடலுக்கு தயாராக உள்ளது என்று ஈரான் கூறியுள்ளது. எனினும் அதன் பாதுகாப்பிற்காக முன்னெப்போதும் இல்லாத வகையில் அழுத்தங்களுக்கு பதிலளிக்கும் என்று ஈரான் அச்சுறுத்தும் பதிலையும் வழங்கியுள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. ஈரான் தனது அணுசக்தி திட்டம் முற்றிலும் அமைதியானது என்று வலியுறுத்தி வருவதுடன் அணு ஆயுதங்களை பரப்ப முயற்சிப்பதாக அமெரிக்கா மற்றும் அதன் பிரதிநிதிகளின் குற்றச்சாட்டுகளை மீண்டும் மீண்டும் மறுத்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. கொலம்பியாவில் விமானம் ஒன்று விபத்துக்குள்ளானதில் அதில் பயணித்த பாராளுமன்ற உறுப்பினர் உட்பட 15 பேர் பலியாகியுள்ளனர். புறப்பட்ட 12 நிமிடங்களில் சடேனா ஏர்லைன்ஸ் விமானத்தின் தகவல் தொடர்பு துண்டிக்கப்பட்டுள்ளது. அந்த விமானத்தில் 13 பயணிகளும் விமானி உட்பட 2 என 15 பேர் பயணித்துள்ளனர். இந்நிலையில் எவருமே உயிர் தப்பவில்லை என கொலம்பியாவின் சிவில் விமான போக்குவரத்து ஆணையம் உறுதிப்படுத்தியுள்ளது. கொலம்பிய அரசியல்வாதியும் பாராளுமன்ற உறுப்பினருமான குயின்டெரோ என்பவரும் இந்த விபத்தில் சிக்கியவர்களில் ஒருவராவார். இந்நிலையில் வெனிசுலா எல்லையில் விமானம் நொறுங்கிய நிலையில் கண்டெடுக்கப்பட்டுள்ளது. விமானத்தின் அவசரகால சமிஞ்சை சாதனம் செயற்படுத்தப்படவில்லை என்றே சடேனா நிறுவனம் பின்னர் தெரிவித்தது. கொலம்பியாவின் போக்குவரத்து துறை அமைச்சர் மாஃபே ரோஜாஸ் தமது எக்ஸ் தளத்தில் குறிப்பிடுகையில் விமானத்துடனான தொடர்பு துண்டிக்கப்பட்டது. விமானத்துடனான தொடர்பு துண்டிக்கப்பட்டமை தொடர்பான தகவல்களை நாங்கள் சேகரித்து வருகின்றோம் என பதிவு செய்திருந்தார். இந்த விமானம் ஏன் அனைத்து தொடர்புகளையும் இழந்தது என்பது தொடர்பில் உறுதியான தகவல் ஏதும் வெளியாகவில்லை. ஆனால் விமானம் தரையிறங்கவிருந்த நேரத்திற்கு 11 நிமிடங்களுக்கு முன்பு திடீரென கீழிறங்கியதாக பதிவான தரவுகளின் அடிப்படையில் உள்ளூர் விமான நிலைய அதிகாரிகள் தெரிவித்தனர். இதே நேரம் இந்தியாவின் மகாராஷ்டிராவில் நேற்று காலை இடம்பெற்ற விமான விபத்தில் உதவியாளர்கள் மற்றும் விமான ஊழியர்கள் 2 அடங்கலாக மொத்தம் 5 உயிரிழந்ததோடு இந்தியாவின் மகாராஷ்டிரா மாநில துணை முதல்வரும் தேசியவாத காங்கிரஸ் கட்சியின் தலைவருமான அஜித் பவாரும் இந்த விபத்தில் உயிரிழந்தமை குறிப்பிடத்தக்கது. இதே நேரம் பிரிட்டிஷ் ஏர்வோர்ஸ் விமானம் ஒன்று லாஸ்வேகாஸிலிருந்து புறப்பட்ட சில நிமிடங்களில் அதன் சக்கரம் ஒன்று கலன்று விழுந்த அதிர்ச்சியூட்டும் காட்சிகள் காணொளியில் பதிவாகியுள்ளன. திங்கட்கிழமை இரவு 9:10 மணியளவில் லாஸ்வேகாஸில் ஹாரி ரீட் சர்வதேச விமான நிலையத்திலிருந்து லண்டன் நோக்கி புறப்பட்ட விமானத்திலேயே இந்த சம்பவம் நிகழ்ந்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. சக்கரம் கலன்று விழுந்த போதிலும் விமானம் அட்லாண்டிக் கடலை கடந்து திட்டமிட்ட நேரத்திற்கு 27 நிமிடங்கள் முன்னதாகவே லண்டனில் பாதுகாப்பாக தரையிறங்கியது.